ஹாய் கைஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நம்ம ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லாம் குடிப்போம். அதே மாதிரி ஹெல்த் மிக்ஸ் நம்ம வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம். கருப்பு உளுந்தை நல்லா வறுத்துக்கோங்க. அது கூட சுக்கு 4 ஏலக்காவும் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது யூஸ் பண்ணுற மெத்தடும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம எப்பவும் போல் ஹார்லிக்ஸ்லாம் எப்படி ஆற்றுவோமோ அதே மாதிரி பாலில் போட்டு ஆற்றி குடிக்கலாம். இது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் குடிக்கலாம். பேக் பெயின் இருக்கிறவங்கலாம் இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வீக்லி ஒன்ஸ் வீட்டிலையே இந்த மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். நீங்கள் வேணும்னா கடையில் கொடுத்தும் நிறையா அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ நாங்களும் சாயந்தரம் இந்த மாதிரி தான் ஹெல்த் மிக்ஸ் போட்டு குடித்தோம். அப்புறம் கொஞ்சம் ரொம்ப போரிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு பீரோவில் இருக்கிற இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் நீட்டாக மடித்து வச்சுட்டு இருந்தேன். என்ன தான் பார்த்து மடித்தாலும் 1 வீக்கில் எல்லாம் கலைஞ்சு போயிடும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க் இருந்துச்சு. ஸோ நான் அதெல்லாம் எழுதிட்டு இருந்தேன். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு என்ன சமைக்கணும்னு யோசிக்கவே இல்லை. எப்பவும் கை கொடுக்குற தோசை மாவும் இன்றைக்கின்னு பார்த்து இல்லை. ஹஸ்பண்ட் கால் பண்ணி பரோட்டா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி, சமைக்கிற வேலை மிச்சம்னு நினச்சேன். ஆனால் வந்தோடனே கொத்து பரோட்டா செஞ்சு கேட்டாங்க. சரி, ஆசையாக கேட்குறாங்களேன்ட்டு ஒரு பெரிய வெங்காயம், பாதி தக்காளி, 2 கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கின உடனே அதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு தேவையான கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கறி மசாலா பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பிச்சு வச்சுருக்கிற பரோட்டாவையும் அதில் சேர்த்து, அதுக்கு நமக்கு பிடிச்சிக்கிற சால்னா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக அப்படின்னு அதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. ஃபைனலாக கொத்து பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.